வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் த மைண்ட் மென்டார். உதவி செஞ்சுட்டு உபத்திரம் வாங்குற டைப்பா நீங்க? அப்போ இந்த வீடியோ உங்களுக்குத்தான். சாணக்கிய நீதியின்படி இந்த 5 பேருக்கு நீங்க ஒருபோதும் உதவி செய்யக்கூடாது. மீவி செஞ்சா கஷ்டப்பட போறது நீங்க தான். யார் அந்த 5 பேரு? வீடியோவை முழுசா பாருங்க. வாழ்க்கையில் உதவி செய்வது பெரிய புண்ணியம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தகுதியற்றவர்களுக்கு செய்யும் உதவி நம்மையே ஆபத்தில் தள்ளும் என்கிறார் சாணக்கியர். வகை 1, துரோகம் செய்பவர்கள். முதலாவதாக நன்றி கெட்டவர்கள். உங்களுக்கு ஒருமுறை துரோகம் செய்தவர்களுக்கு மீண்டும் உதவி செய்வது ஒரு பாம்பிற்கு பால் வார்ப்பதற்கு சமம். அவர்கள் சமயம் கிடைக்கும்போது உங்களை மீண்டும் காயப்படுத்த தயங்க மாட்டார்கள். வகை 2, எப்போதும் குறை சொல்பவர்கள். இரண்டாவதாக எதிர்மறை மனிதர்கள். இவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தாலும் அதில் ஒரு குறையை தேடிப்பிடிப்பார்கள். இவர்களுக்கு உதவி செய்வதால் உங்கள் நேரமும் உழைப்பும் வீணாகுமே தவிர அவர்களுக்கு ஒருபோதும் திருப்தி ஏற்படாது. வகை 3, அறிவற்றவர்கள். மூன்றாவதாக முட்டாள்கள். நல்ல விஷயத்தை சொன்னாலும் புரிந்து கொள்ளாமல் தர்க்கம் செய்பவர்களுக்கு உதவி செய்ய முற்படாதீர்கள். அவர்களுக்கு செய்யும் உதவி தண்ணீரில் போட்ட கோலம் போல பலன் தராது. வகை 4, ஒழுக்கமற்றவர்கள். நான்காவதாக தவறான நடத்தையுள்ளவர்கள். தீய பழக்கங்கள் அல்லது பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் குணம் கொண்டவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி உங்களது கௌரவத்தையும் சேர்த்து பாதிக்கும். நிழல் கூட தீயவர்கள் மேல் படக்கூடாது என்பார்கள். வகை 4, ஒழுக்கமற்றவர்கள். நான்காவதாக தவறான நடத்தையுள்ளவர்கள். தீய பழக்கங்கள் அல்லது பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் குணம் கொண்டவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி உங்களது கௌரவத்தையும் சேர்த்து பாதிக்கும். நிழல் கூட தீயவர்கள் மேல் படக்கூடாது என்பார்கள். வகை 5, எப்போதும் புலம்புபவர்கள். ஐந்தாவதாக சோம்பேறித்தனத்தால் புலம்புபவர்கள். முயற்சி செய்யாமல் எப்போதும் தன் விதியை நொந்து கொண்டு அழுபவர்களுக்கு உதவி செய்தால் உங்களது நேர்மறை ஆற்றலும் பாசிட்டிவ் எனர்ஜி குறைந்துவிடும். அவர்களை மாற்ற யாராலும் முடியாது. சாணக்கியர் கூறும் நீதியை விளக்கும் வகையில் ஒரு குட்டி கதையை பார்ப்போமா? தவறான உதவி. ஒரு காட்டில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் கருணை குணம் கொண்டவர். ஒரு நாள் அவர் ஆற்றங்கரை ஓரம் நடந்து செல்லும்போது ஒரு தேள் தண்ணீரில் தத்தளிப்பதைக் கண்டார். துறவி அதன் மேல் பரிதாபப்பட்டு அதை தண்ணீரில் இருந்து காப்பாற்ற தன் கையை நீட்டினார். உடனே அந்த தேள் துறவியின் கையை பலமாக கொட்டியது. வலியால் அவர் கையை உதறினார். தேள் மீண்டும் தண்ணீரில் விழுந்தது. துறவி விடவில்லை. மீண்டும் அதை காப்பாற்ற முயன்றார். இப்போதும் தேள் அவரை கொட்டியது. இதை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த ஒரு வழிப்போக்கன் கேட்டான், சுவாமி, அந்த தேள் உங்களை கொட்டிக்கொண்டே இருக்கிறது, அப்புறம் ஏன் அதற்கு உதவி செய்கிறீர்கள்? துறவி சிரித்துக்கொண்டே சொன்னார், கொட்டுவது அதன் குணம், காப்பாற்றுவது என் குணம் என்று சொல்லி மீண்டும் அதை எடுத்து கரையில் விட்டார். தேள் கரையேறியதும் துறவியின் கையை மீண்டும் ஒரு முறை கொட்டிவிட்டு புதருக்குள் மறைந்தது. மறுநாள் துறவியின் கையில் விஷம் ஏறி வீக்கம் அதிகமாகி அவர் மயக்கமடைந்தார். அவர் காப்பாற்றிய அதே தேள் மீண்டும் வந்து அவர் பக்கத்தில் இருந்த உணவை தீண்டியது. அவருக்கு பணிவிடை செய்ய யாரும் வரவில்லை. மாறாக அந்த தேளின் விஷம் அவரை பல நாட்கள் படுக்கையில் தள்ளியது. இந்த கதையின் நீதி, துறவி காட்டியது கருணைதான். ஆனால் தேள் என்பது அதன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாத ஒரு ஜந்து. அதுபோலவே தீய குணம் கொண்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நாம் செய்யும் உதவி இறுதியில் நமக்கே ஆபத்தாக முடியும். பாம்பிற்கு பால் வார்த்தாலும் அது விஷத்தை கக்கத்தான் செய்யும். தகுதியற்றவர்களுக்குச் செய்யும் உதவி உங்களை அழிவின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். உதவி செய்வது நல்ல குணம்தான். ஆனால் அந்த உதவி ஒரு தீயவனை
மேலும் பலப்படுத்தக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். சிந்தித்துச் செயல்படுபவனே சிறந்த அறிஞன் என்கிறது சாணக்கிய நீதி. இந்த 5 குணங்களில் உங்களை அதிகம் பாதித்த குணம் எது? அல்லது நீங்கள் யாருக்காவது உதவி செய்து ஏமாந்த அனுபவம் உண்டா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாரும் அதிலிருந்து பாடம் கத்துக்குவோம். வாழ்க்கையில முன்னேறணும்னா யாரை கூட வச்சுக்கணுங்கிறதை விட யாரை தள்ளி வைக்கணுங்கிறதுல தெளிவாயிருங்க. சாணக்கியர் சொன்ன இந்த 5 விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வாழ்க்கை தத்துவங்களை தெரிஞ்சுக்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.